ॐ श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तः पुनः पुनः निधये सर्वविद्यानां विजशे भवरोगिणां गुरवे सर्वलोकानां दक्षिणामूर्तये नमः। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। भगवद्गीते ध्यान श्लोकम्। ॐ पार्थाय प्रतिबोधितां भगवता नारायणेन स्वयं व्यासेन कृतितां पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीं भगवतीं अष्टादशाध्यायिनीं अम्ब त्वामनुसन्ततामि भगवद्गीते भवद्वेषिणीम्। 13வது அத்தியாயம், அதுல 7வது ஸ்லோகம் பார்த்துட்டு இருக்கிறோம். அமானித்வம் மதம்பித்வம் அஹிம்சா க்ஷாந்திரார்ஜவம் ஆச்சார்யோபாசனம் சௌச்சம் ஸ்தைரியமாத்ம விநிகிரகம். இதுல முதல் வேர்டு அமானித்வம். போன கிளாஸ்ல கொஞ்சம் பார்த்தோம். அமானித்வம், மானித்வம் இல்லாமல் இருப்பது அமானித்வம். தன்னை பற்றி உயர்வாக எண்ணிக்கொள்ளாமல் இருத்தல், அதுதான் அமானித்துவம். தன்னை பற்றி உயர்வாக எண்ணிக்கொள்ளுதல் மானித்துவம், தன்னை பற்றி உயர்வாக எண்ணிக்கொள்ளாமல் இருத்தல் அமானித்துவம், அமானித்துவம். இது நம்ம போன கிளாஸ்ல பார்த்தோம். ஒரு டேலண்டோட இருக்கும்போது அது நமக்குள்ள நாமள உயர்வாக எண்ணிக்கொள்ளும் போது அது ஃபர்ஸ்ட் ஒரு சுயமரியாதையாக ஆரம்பித்து அப்புறம் அப்படியே கொஞ்சம் கர்வமாக மாறி மற்றவங்க நம்மளை ரெகனைஸ் பண்ணணும், நம்மளை ரெஸ்பெக்ட் பண்ணணும், நம்மளை தே ஷுட் நோ மீ, மை வேல்யூ, என்னை தெரிஞ்சுக்கணுங்க அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு வர ஆரம்பிச்சிடும். அந்த எக்ஸ்பெக்டேஷன் மற்றவங்க நம்மளை ரெகனைஸ் பண்ணணும், ரெஸ்பெக்ட் பண்ணணும்னு நம்ம எப்போ எதிர்பார்க்குறோமே அப்போ வில் லாக் இன் டு ஜெயில். என்ன ஜெயிலு? அப்போ நம்மளை அவங்க ஒருத்தர் மதிக்கல அப்படிங்கும்போது நம்ம இவ்வளோ டேலண்ட் வச்சிருந்தாலும் மற்றவங்க ஒருத்தர் நம்மளை மதிக்கலைங்கிறதுக்காக we loses our happiness. அப்போ கண்டிப்பாக அது ஒர்க் பண்ணி இதிலிருந்து நம்ம விடுபடணும். நமக்கு என்ன டேலண்ட் இருந்தாலும் அது மற்றவங்ககிட்ட இருந்து ரெஸ்பெக்டிவ் ரெக்கனைஸ் எதிர்பார்க்கும் போது நாம் மாட்டிக்கிறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சு நாம் அதிலிருந்து விடுபடணும்னு ஒரு உறுதி எடுத்து அதற்குண்டான முயற்சி செஞ்சுக்கணும். ஒர்க் பண்ணி தான் இதிலிருந்து இந்த பழக்கத்துக்கு வரணும். அது முயற்சி செஞ்சுதான் வரணும் அப்படிங்கிறத நம்ம போன கிளாஸ்ல பார்த்தோம். இப்போ எந்தெந்த இடத்துல அவங்க இந்த ப்ரைடு, தன்னை பற்றி உயர்வாக எண்ணுதல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரலா சொன்னா ப்ரைடு ஓவர் டெசிக்னேஷன். இப்போ ஜாப்ல ஒருத்தர் மேல் இடத்துல இருக்காங்க, ஒரு ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் அல்லது ஹெச்ஓடி அல்லது ஒரு மேனேஜர் பேங்க்ல, அப்படிங்கும்போது அதுக்கு கீழே இருக்கிறவங்க நம்ம தன்னை உயர்வாக அவங்க நினைத்து கொள்ளும் போது அந்த ஹியூமிலிட்டிங்கிறது அங்க நம்ம காணாம போயிடும். சின்ன சின்ன தப்புகள் பண்ணுனா கூட என்ன பண்ணுவாங்க, அந்த டிபார்ட்மெண்ட்ல ஹைல இருக்கிறவங்க ஒரு மனிதாபம் இல்லாமல் நடந்து கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கும். அடுத்தது எங்க ப்ரைடு வர ஓவர் வெல்த், நிறைய சொத்து இருக்கு அப்படிங்கும் போது ஆட்டோமேட்டிக்கா தன்னை பற்றி உயர்வான எண்ணம் நமக்குள்ள வந்துடும். மற்றவங்க நம்மள மரியாதை பண்ணணும், ரெகனைஸ் பண்ணணுங்கிறதுலையும் போய் மாட்டிக்கிறோம். அடுத்தது சில பேர்த்துக்கு ப்ரைடு ஓவர் காஸ்ட். நான் இந்த உயர்ந்த ஜாதியில் நான் பிறந்திருக்கிறேன், நீ தாழ்ந்த ஜாதியில் இருக்கிற, நீ என்னை மதிக்கணும், நீ என்னை ரெகனைஸ் பண்ணிக்கணும், என்னை திறமையை பாராட்டணும், இந்த மாதிரி போய் நம்ம மாற்ற இடம். அடுத்தது எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன். நான் என் பேருக்கு பின்னால இவ்வளவு டிகிரி வச்சிருக்கேன், அதனால நீ என்னைய ரெகனைஸ் பண்ணணும், நீ என்னை ரெஸ்பெக்ட் பண்ணணும், இந்த மாதிரியும் இருக்கலாம். அல்லது பிசிக்கல் ஸ்ட்ரென்த், நான் எனக்குள்ள இவ்வளவு ஸ்ட்ரென்த் இருக்கு, அதனால நீ என்னைய மதிக்கணும். இந்த மாதிரி நீங்க இதுல புராணத்துல பாத்தீங்கன்னா அனுமன் பயங்கர ஸ்ட்ரென்த் இல்லைங்களா,
அப்போ பீமர், அப்ப அனுமன் வந்து பீமனுக்கு ஒரு பாடம் சொல்லிக்கும். பீமன் தான் ரொம்ப ஸ்ட்ரென்த், அனுமன் ஸ்ட்ரென்த் தான். அனுமனோட பையன் தான் பீமன் சொல்லுவாங்க, வாயுபுத்திரக. அந்த பீமன் வந்து ரொம்ப இந்த மாதிரி தன்னை பற்றி உயர்வாக நினைத்துக் கொள்ளும் போது அனுமன் வந்து, அனுமன்கிறது இவர் வந்து பீமன் வந்து மகாபாரத காலம், அவர் வந்து ராமாயணம் நடந்த காலத்துல இருந்தவர் இல்லைங்களா அனுமன். அவர் என்ன பண்ண, வயசாகி அவர் படுத்திருப்பாரு ஒரு காட்டுல. அப்போ நம்ம பீமன் நடந்து வரும்போது தன்னுடைய வாள் நீட்டி இருக்கும், அவர் எடு அப்படின்னு சொல்லுவாரு. யாரு, அனுமன் சொல்லுவாரு, உனக்கு இது இருந்தா என் வாழை எடுத்து அந்த வச்சுட்டு நீ போ அப்படின்னு சொல்லுவாரு. இவருக்கு யாருன்னு தெரியாது பீமனுக்கு. அப்போ போய் தூக்க பார்த்தா அந்த அனுமனோட வாழை தூக்க முடியாது. அப்பதான் அவர் சொல்லுவாரு, இந்த மாதிரி நம்மை பற்றி உயர்வாக இந்த வாழை கூட உன்னால் தூக்க முடியல, ஆனா நீ என்ன நினைச்சுக்கிற, உன்னை பத்தி ரொம்ப உயர்வா நினைச்சிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி அங்கிருந்து ஒரு பாடம் கத்துக்கிட்டாரு அப்படின்னு நம்ம புராணத்துல நிறைய பாக்குறோம். இப்ப நாம எங்கெங்க இருக்குன்னு பார்த்தோம். அடுத்தது இதுல இருந்து முடிக்கும் போது இந்த ஒரு வேல்யூ பார்க்கும்போது அதுல இருந்து விடுபடுவது எப்படி அப்படிங்கறத நல்லா தீர்க்கமா சிந்திச்சு அது இன்டெலெக்ட் ஏத்துக்கிற மாதிரி அந்த அறிவை, ஒரு நாலேஜை நம்ம கொடுத்தோம்னா அதுல இருந்து வந்துடலாம். அந்த லேக் ஆஃப் நாலேஜ் இருக்கிறதுனாலதான் அந்த தன்னை பற்றி உயர்வாக எண்ணிக்கொள்வதுக்குள்ளே போறோம். ப்ரைடுக்குள்ள போறோம்னாவே ஒரு லேக் ஆஃப் நாலேஜ். அந்த நாலேஜை கொடுத்துட்டோம் நம்ம இன்டெலெக்டுக்கு அப்படின்னா அது கண்டிப்பா அதுல இருந்து வருவதற்கு கொஞ்சம் முயற்சி பண்ணணும். இட் டேக்ஸ் டைம் அண்ட் அலர்ட்னஸ், ஒரு அவேர்னஸா இருந்து நம்ம இந்த இடத்துல இப்படி நம்மளுக்குள்ள ஒரு தாட் ஃபார்ம் வரும்போதெல்லாம் மைண்ட்ஃபுல்னஸா இருந்து அந்த எண்ணம் வராமல் பாதுகாத்து கொள்ள வேண்டும் டு ஹாவ் அ ஹாப்பி லைஃப். இப்போ அதுக்கு என்னென்ன நாலேஜுங்க நம்ம பார்த்தோம். ஃபர்ஸ்ட் வந்து நமக்குள்ள ஒரு திறமை இருக்கு அப்படின்னா இட் இஸ் கிவன் டு மீ பை த கிரியேட்டர் பகவான். ஆல் பிசியலாஜிக்கல் ஃபேக்டர்ஸ், all psychological factors, everything is given to me. அதுல நம்மளுக்கு ஒரு டேலண்ட் வருதுன்னா my parents plays a very important role. சின்ன வயசுல brought upping, அப்புறம் my teachers, my school, my college, my co-students, my relatives, friends, இந்த மாதிரி ஒரு society is needed. ஒரு இவ்வளவு பேர் இருந்தா தான் நான் இந்த டேலண்ட்டை வளர்த்தி கொள்வதற்கு நான் இத்தனை பேர்த்த டிபெண்ட் பண்ணி தான் என்னோட டேலண்ட் வெளியில வருது. நான் தனியா யாரையும் சாராமல் இதை சாதித்தேன்னு ஒரு புள்ள கூட கொடுக்க முடியாது நம்மளால. ஸோ வி நீட் சப்போர்ட் ஃப்ரம் த சொசைட்டி, ஃப்ரம் த ஃபேமிலி, ஸ்கூல், காலேஜஸ், ஃப்ரெண்ட்ஸ், இவங்களுடைய எத்தனையோ பேர்த்துடைய ஒரு நாம கன்சியூமராக இருந்து இவங்கிட்ட இருந்து நிறைய கன்சியூம் பண்ணி அப்பதான் நம்ம ஒரு ஒர்க் பண்ணி நம்ம என்ன பண்றோம், நம்ம போட்டது என்ன, உழைப்பு. அந்த உழைப்பு நீங்க போடணும்னா கூட எல்லா சிஸ்டமும் பர்ஃபெக்டா ஒர்க் அவுட் ஆனாதான் நீங்க போட முடியும். உடம்புல இருக்கிற பிசியலாஜிக்கல் ஆர்டரா இருந்தாலும் சரி, சைக்கலாஜிக்கல் ஆர்டரா இருந்தாலும் சரி, எல்லாம் பர்ஃபெக்டா இருந்தா தான் யூ கெட் அ சான்ஸ் டு உங்களுடைய டேலண்ட்டை வெளிப்படுத்துவதற்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கணும். அடுத்தது அப்பதான் அது வெளியில வரும். ரெகனைஸ் பண்றதுல அப்புறம் அதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கணும். என்னதான் கர்நாடக சங்கீதம் கத்துக்கொண்டாலும் அவருடைய திறமையை வெளிப்படுத்துவதற்கு ஸ்டேஜ் கிடைக்கணும், வாய்ப்பு. ஏன்னா ஸ்டேஜ் கிடைக்காம எத்தனையோ பேர் உலகத்துக்கு தெரியாம போனவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. ஸ்டேஜ்ல உட்கார்ந்து பாடுற அளவுக்கு வாய்ப்பு கிடைக்கணும். சோ இவ்வளவு விஷயங்கள் இருந்தா நான் என்ன பண்றேன், என்னுடைய உழைப்புங்கிற ஒரு விஷயத்த போட்டு நான் அதை வெளிப்படுத்தினேன். நீங்க ஒண்ணு பாருங்க, நான் போடுற உழைப்ப யார் அந்த ஃபீல்ட்ல போட்டாலும் அவங்க இந்த டேலண்ட் அடைஞ்சிடலாம். என்ன அவங்க போடாம இருக்கிறாங்க, ஏதோ ஒரு காரணமா இருக்கலாம். அதனால அவங்க என்ன அளவுக்கு அவங்களுக்கு டேலண்ட் ஏன் இல்ல, நான் போட்ட உழைப்ப அவங்க போடல, ஏதோ ஒரு காரணம். அவங்க அதை சூஸ் பண்ணல. மேபி அவங்க போட்டாங்கன்னா, நான் கொடுக்கிற உழைப்ப அவங்க போட்டாங்கன்னா அவங்க என்னை மீறி போறக்கு இந்த உலகத்துல எல்லாத்துக்கும் குவாலிஃபிகேஷன் இருக்கு. ஏன், everybody is talented with something in any one field or another. ஏதோ ஒரு ஃபீல்டுல, ஒரு ஃபீல்டையோ அல்ல அதர் ஃபீல்டுலயோ எவ்ரிபடி இஸ் டேலண்டட். இந்த உலகத்துல பிறக்கும் போது எல்லாரும் ஏதோ ஒரு ஃபீல்ட்ல நம்ம பாக்குறோம் டேலண்டா இருப்பாங்க. மேபி நாம ஷைன் பண்ண அந்த ஃபீல்டுல அவங்க ஷைன் பண்ணாம இருக்கலாம். அதுக்குதான் சுவாமிஜி அடிக்கடி சொல்லுவார், நீங்க இவ்வளவு பெரிய ஸ்கூலு, இவ்வளவு பெரிய காலேஜஸ் வாய்ப்பு கிடைச்சதுனால நீங்க ரேங்க் ஹோல்டர், என்ன கோல்டு மெடல் அப்படி எல்லாம் கொடுக்குறீங்க.
அதே ஒரு ரோடு கிளீன் பண்ற அந்த அப்பாவுக்கு பிறந்த பையனை அவன் என்னங்க சாதாரண ஸ்கூல், அவனுக்கு கிடைச்ச இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வேற இல்லைங்களா, நீங்க அவனுக்கு கொடுத்து பாருங்க, அவன் உங்களை விட அதே இந்த மாதிரி ஒரு நார்மல் ஸ்கூல் இல்லாம ஒரு நல்ல ஸ்கூலு, நல்ல காலேஜஸ், இந்த மாதிரி வாய்ப்பு அவனுக்கு உண்டாக்கி கொடுத்தீங்கன்னா உங்களை விட அவன் ஷைன் பண்றதுக்கு வாய்ப்பு அதிகம்னு ஒரு ஸ்கூல்ல பேசினார். ஏன்னு கேட்டீங்கன்னா இவங்க ப்ரொடெக்ட் என்ன பேரண்ட்ஸ் அப்படியே ஸ்பூன் ஃபீடிங் பேரண்ட்ஸா தான் இருக்கிறாங்க இந்த காலத்துல. பெரிய பெரிய பணக்கார வீட்டில் இருக்கிற குழந்தைங்களாம் பாத்தீங்கன்னா நல்ல ஸ்பூன் ஃபீடிங், ஒன்னும் ஒரு பிரச்சனை எப்படி சாதிக்கிறது அப்படிங்கறதெல்லாம் அவங்களுக்கு அந்த டேலண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப கம்மி தான். அதே அந்த புவர் ஃபேமிலியில் இருக்கிற குழந்தைகளுக்கு பாருங்க, அந்த சூழ்நிலையை ஜமாளிக்கக்கூடிய சக்தி, எதிர்த்து நின்று போராடுகிற சக்தி, உழைக்கிறதுக்கு சோம்பேறித்தனப்படாத சக்தி அவங்ககிட்ட இருக்கும். அதனாலதான் அவர் சொல்லுவாரு, ரோடு கூட்டுற பையனோட அப்பாவோட பையனை கொண்டாந்து உட்கார்ந்து கான்வென்ட்ல படிக்க வச்சு காலேஜ்ல அவன் படிச்சானா அவன் எல்லாத்தையும் மீறிடுவான் அப்படின்னு சொல்லுவாரு. அதுதான் எவ்ரிபடி இஸ் டேலண்டட் முதல்ல புரியணும். நான் தான் டேலண்ட்ங்கிறது அறியாமை, பிகாஸ் ஆஃப் இக்னோரன்ஸ் நம்ம அப்படி பேசிட்டு இருக்கிறோம். என்ன உண்மையில நாலேஜ் என்னன்னா, எந்த ஒரு ஜீவன் ஒரு உயிரை பார்த்தீங்கன்னாலும் அதுக்குள்ள ஒரு டேலண்ட் இருக்கும். அது வெளிப்படுத்துறாங்களோ இல்லையோ அது வேற. இப்ப நான் அதை வெளிப்படுத்தியிருக்கேன், அவங்க அதை வெளிப்படுத்தல, அவ்வளவுதான். இதை மீண்டும் மீண்டும் எல்லா physiological everything is given to me, all psychological order, physiological order, parents, school, college, society, அப்புறம் கன்சியூமரா இருந்து அப்புறம் எங்கிட்ட ஒரு டேலண்ட் வந்திருக்கு. நீங்க பாருங்க, அந்த டேலண்ட் எடுத்து சிந்திச்சு பாருங்க, உங்ககிட்ட இருக்கிற ஒரு டேலண்ட் இட் இஸ் லிமிட்டட். இப்போ ஒரு கிரிக்கெட் பிளேயர் இருக்காரு, அவர் ஒரு 6 அடிச்சா 6 பால் 24 பால் அடிக்கிறான்னு வச்சுக்குங்க. அந்த டேலண்ட் அவருக்கு எவ்வளவு காலம் அவருக்கு இருக்கும்? அவர் 5 வயசுல 10 வயசுல அந்த டேலண்ட் வெளிப்படுத்தி இருக்க முடியாது. 15 மேபி 18 20 எவ்வளவு காலத்துக்கு அந்த டேலண்ட் அவர் 6 4 எல்லாம் அடிக்க முடியும்? மேபி ஒரு 30 35 மேக்சிமம். அதுக்கு மேல அவர் கிரிக்கெட் ஃபீல்டுக்குள்ளே அவரால் இறங்க முடியாது. மேபி மைக்கு பிடிச்சிட்டு பேசிட்டு இருக்கலாம், கமெண்டிங் பண்ணிட்டு இருக்கலாமே தவிர அந்த ஃபீல்ட்ல இருந்து அவர் பட் இட் இஸ் லிமிட்டட். ரெண்டாவது பாயிண்ட் என்னது? எவ்ரிதிங் இஸ் கிவன் டு மீ. அடுத்த பாயிண்ட், இட் இஸ் எந்த டேலண்டா இருந்தாலும் இட் இஸ் லிமிட்டட் பை டைம். ஒரு காலத்துக்கு என்னோட வாழ்வு நான் 80 வருஷம் வாழ்ந்தேன் அப்படின்னா அந்த டேலண்ட்டை ஒரு குறிப்பிட்ட காலத்துல தான் நான் வெளிப்படுத்த முடியும். இருக்கிற டைம்ல தான் என்னால் அதை வெளிப்படுத்த முடியும். அதுக்கு எதுக்கு இவ்வளவு வளப்பறைகள்? அப்புறம் திருப்பி அந்த டேலண்ட் என்ன ஆயிரும்? நீங்க டேலண்ட் இருக்கும் ஆனா வெளிப்படுத்த முடியாது. இப்போ ஒரு என்ன சொல்றது, மிஸ் வேர்ல்டு, எத்தனை நாளைக்கு அவங்க வருஷத்துக்கு அவங்க மிஸ் வேர்ல்டாவே இருக்க முடியும்? அவன் கொஞ்ச நாள் தான். அதுல அதை முதல்ல தெரிஞ்சுக்கணும். என்ன டேலண்ட் வந்தாலும் இட் இஸ் லிமிட்டட் பை டைம். அதனால நம்ம என்ன பண்ண தேவையில்லை, இந்த டேலண்ட் இஸ் கிவன் டு மீ. என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த டேலண்ட்டுக்கு உழைப்பு, அவ்வளவுதான். இதை நீங்க மீண்டும் மீண்டும் எப்ப நமக்குள்ள நம்மளை பற்றின ஒரு மற்றவங்க நம்மளை ரெகனைஸ் பண்ணணும், நம்மளை ரெஸ்பெக்ட் பண்ணணும்னு உள்ள ஒரு தாட் வருதோ கப்புன்னு பிடிச்சு அவேர்னஸா அலர்ட்னஸா மைண்ட்ஃபுல்லா இருந்து உங்களை நீங்களே என்ன என்ன ஏய் அப்படின்னு நம்மளுக்கு சொல்ல தெரியணும். அப்படி சொல்லுது, எங்க போற அப்படி நீங்க அவேர்னஸா இருந்தா மட்டும்தான் இதை பழக முடியும். பழகுனாத்தான் இதுல இருந்து விடுபட முடியும். இதற்குண்டான முயற்சியை அந்த அந்த ஒரு மானித்துவத்திலிருந்து விடுபடுவதற்குண்டான முயற்சியை முதல்ல நாலேஜ், அப்புறம் அதை அப்ளை பண்ணணும். அப்படி பண்ணுனா எங்க இறைவன் எதிர்பார்க்கிற மாதிரி என்ன குணத்துக்குள்ள வந்துடலாம்? அமானித்துவம். எதுக்கு இறைவன் நம்மள அமானித்துவத்துக்கு வர சொல்றாரு? டு ஹாவ் அ ஹாப்பி லைஃப். ஒரு போன கிளாஸ்ல பார்த்து இல்லைங்களா, ஒரு பெரிய நோபல் பிரைஸ் வாங்கிட்டு வந்தாலும் வீட்டுக்குள்ள மனைவி ரெகனைஸ் பண்ணலினா அவ்வளவு டேலண்ட் அவருக்கு என்னத்தை கொடுக்கல? சந்தோஷத்தை கொடுக்காது. அவரால் அதை தாங்க, சந்தோஷம் கொடுக்காட்டி பரவாயில்ல, தாங்க முடிவது இல்லை. சோ பி அலர்ட் இன் திஸ் ஏரியா அப்படின்னு யார் சொல்றா? கிருஷ்ணர் நமக்கு சொல்றார். இப்ப அடுத்த குணம் அதம்பித்வம். ஃபர்ஸ்ட் அமானித்வம், செகண்ட் அதம்பித்வம். இட்ஸ் கோரிலேட் ரெண்டுமே. அதம்பித்வம்னா தம்பித்துவம் இல்லாமல் இருத்தல், அது ஆ. தம்பித்துவம் ஆ. இப்ப தம்பித்துவம்னு என்ன? வெரி க்ளோஸ் டு மானித்துவம் தாங்க. டம்பம், தம்பம் அடிக்கிறது, படோபகம் சொல்றீங்களா, ரொம்ப தம்பம் அடிச்சுக்கிறா, அதான் தன்னிடம். டெஃபினிஷன் ஃபார் அதம்பித்வம், தன்னிடம் இல்லாத குணங்களை
அல்லது திறமைகளை, டேலண்ட இல்ல அவங்ககிட்ட. முதல்ல வந்துங்க ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் நல்லா புரிஞ்சுக்கணும். மானித்துவங்கிறது தனக்குள் இருக்கிற டேலண்ட் இருக்கும்போது மற்றவங்க கிட்ட ரெஸ்பெக்ட் எதிர்பார்க்கறது. இது என்னன்னு கேட்டீங்கன்னா தனக்குள்ள டேலண்ட் கிடையாது. இந்த குரூப்பே வேற. தன்னிடம் என்ன சொல்றது, இல்லாத குணங்களை அல்லது திறமைகளை இருப்பதாக ப்ரொஜெக்ட் பண்றது, பறைசாற்றுவது. ப்ரொஜெக்ட் கற்பனை பண்ணிக்கிட்டு எனக்குள்ள அது இருக்க மாதிரி ஒரு வேஷம், மத்தமா அதாவது ஒரு என்ன சொல்லலாம், ஒரு வேஷம், ஒரு பாஷா அப்படின்னு சொல்லுவாங்க. பாஷானா அதுக்கு தகுந்த மாதிரி பேசுறது. எங்கிட்ட உள்ள இல்லைனாலும் இருக்கு, அந்த டேலண்ட் எங்கிட்ட இருக்க மாதிரி பேசுறது. அந்த திறமை எனக்குள்ள இல்லைனாலும் இருக்கிற மாதிரி வேஷம் போடுறது. பணம் இல்லைனாலும் இருக்கிற மாதிரி வேஷம் போடுறது, இருக்கிற மாதிரி பேசுறது. இல்லாத ஒன்றை இருப்பதாக காட்டி அப்புறம் அதற்காக மற்றவர்கள் நம்மை மதிக்கணும் என்று எதிர்பார்ப்பது. இது பார்த்தீங்கன்னா சிறிய அளவில் இருக்கலாம், பெரிய அளவில் இருக்கலாம். தம்பம், தம்பம் அடித்தல். தமிழ்ல கேட்டிருப்பீங்க தம்பம் அடிக்கிறது அப்படின்னா. அதாவது கடனை வாங்கியாவது, கையில காசு இல்லை, ஆனா அவன் என்ன நினைக்கிறான், கடனை வாங்கியாவது நான் பணக்காரன்னு மற்றவங்க நினைக்கணுங்கிறக்காக போடுற வேஷம் பாஷா, பேச்சு, வேஷம். இதுக்கு பேரு தான் தம்பித்துவம். நீ அது இல்லாம இருங்கிறார் கிருஷ்ணர். தம்பித்துவம் வச்சுக்காத. ஏன்? you cannot have a happy life, so you have to அது ஒர்க் பண்ணு. அதுக்குண்டான அதனால வர கஷ்டம் என்ன. இப்போ ஒரு வேல்யூ எடுத்து நம்ம எப்படி பாக்குறோம், அதோட டெபினிஷன் என்ன, அதுக்கப்புறம் அது என்னென்ன கஷ்டத்தை நமக்கு கொடுக்குது, அது ஏன் அந்த குணம் எனக்குள்ள வந்தது, அப்பதான் ரூட் காஸ் ஏன் எனக்குள்ள வந்ததுனாக்கா அதுல இருந்து எப்படி விடுபடுவது. அதே ப்ரொசீஜர் தான் எல்லா வேல்யூம் பாத்தீங்கன்னா இந்த சிஸ்டம்ல தான் போகும். ஃபர்ஸ்ட் அப்படின்னா என்ன டெபினிஷன் என்னன்னு சொல்லுவாரு, அப்புறம் அதனுடைய கான்சிக்வன்ஸ் என்னன்னு சொல்லுவாரு, அதுக்கப்புறம் அதனுடைய காஸ் என்னன்னு சொல்லுவாரு, அப்புறம் அதுல இருந்து எப்படி விடுபடுவது. இப்படிதான் ஒரு வேல்யூவா போகும். அது பிரகாரம் என்ன பார்த்துட்டு இப்போ டெபினிஷன் ஆஃப் தம்பித்துவம் என்ன, தன்னிடம் இல்லாத குணங்களை திறமைகளை இருப்பதாக பறைசாற்றிட்டு ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு அதுக்கு மற்றவங்க நம்மள மதிக்கணும், ரெக்கனைஸ் பண்ணணும், ரெஸ்பெக்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறது என்னது டெபினிஷன். இது எப்படி வேஷம் எப்படி போடுவாங்க இது நான் சொல்லவே தேவையில்லை, ஏதோ ஒரு ஃபார்மாலிட்டிக்கான சொல்றேன். எப்படி அவங்க டம்ப அடிச்சுக்கிறாங்க, நாக்கடைக்காரன் என்ன பண்றது 10 வரலையும் மோதிரம் போட்டுக்கிறாங்க. இது அந்த காலத்துல எல்லா வரலையும் மோதிரம் போட்டுக்கிறது. அப்புறம் ஒரு ஷர்ட்டை ஒன்று வாங்கினா ஒரு பிராண்டட் ஷர்ட் போடணும். வாட்ச் கட்டுனா ஒரு 1 லட்சத்துக்கு 1.5 லட்சத்துக்கு வாட்ச் கட்டுறது. ஒரு ஹேண்ட்பேக் அன்னைக்கு சொல்றாங்க 1 லட்சம் 1.5 லட்சங்கிறாங்க. அது எதுக்கு அவ்வளவு செலவு பண்றாங்க நமக்கு தெரியல. ஸோ அப்புறம் உலகில் யாராவது ஒருத்தர், நீங்க யாராவது ஒருத்தர் எனக்கு பெரியவர் தெரிஞ்சு ஒரு பெரிய வெல்னோன்னு தெரியும் அப்படின்னா உடனே அவங்கள எனக்கு தெரியும்னு சொல்லிக்கிறது. தெரியலினாலும் ஒரு பெரிய ஒரு வெல்னோன் ஃபிகர் ஈரோட்டில் இருக்காங்க, ஒரு ஊர்ல இருக்காங்க, எனக்கு அவங்கள தெரியும் நீங்க சொல்லி பாருங்க, எனக்கு அவங்கள தெரியும், அது எனக்கு அது அந்த மாதிரி அவங்களோட பேச்சு அமையும். எனக்கு அவங்க ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு, நான் அவங்களோட அன்னைக்கு போனேன், இப்படி போனேன், அவங்க என்னை கூப்பிடுவாங்க, பேசும். இந்த மாதிரி அவங்களோட எக்ஸ்பிரஷன்ஸ் பாத்தீங்கன்னா 1 2 இல்லை, நான் கொடுக்கறது ஒரு புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக நான் சொல்றேனே தவிர அதோட எக்ஸ்பிரஷன்ஸ் உங்களுக்கே நல்லா தெரியும். நீங்க அதை உங்க ஐடென்டிஃபை ஈஸியா பண்ணிடலாம். ஏன்னா இதுக்கு எக்ஸ்பிரஷன்ஸ்ல என்னங்கிற விளக்க தேவையே இல்லை. இல்லாததை இருக்கிற மாதிரி காமிக்கிறது. இப்போ இந்த மாதிரி இல்லாதத, பணம் இல்லாதது, திறமை இல்லாதது இருக்கிற மாதிரி காமிச்சுக்கிறது, இதெல்லாம் ஏன் அவங்க பண்றாங்க அதுதான் நமக்கு முக்கியம். ஏன்னா ஐடென்டிபிகேஷன் இஸ் வெரி ஈஸி. நமக்குள்ள அந்த தம்பித்துவம் இருக்கான்னு ஐடென்டிஃபை பண்றதெல்லாம் ஈஸி. இல்லாதது இருக்கிற மாதிரி நம்ம நிறைய தடவை பேசியிருக்கலாம், அது மேட்டரே கிடையாது, அது புரிஞ்சுக்கிறது ஈஸி. ஆனா ஏன் நான் அப்படி பண்றேன், இல்லாத ஒரு டேலண்ட இருக்கிற மாதிரி நான் ஏன் பண்றேன். ஏன்னா பகவத்கீதை இஸ் மிரர், உங்களுக்கு முன்னால வைக்கப்பட்ட ஒரு மிரர். நீங்க மற்றவங்களை என்ன வேல்யூ பார்த்தாலும் அது நமக்காக சொல்லப்பட்டதை தவிர ப்ளீஸ் டோன்ட் ஜட்ஜ் எனிபடி எல்ஸ் இன் திஸ் வேர்ல்ட், இட் இஸ் நன் ஆஃப் யுவர் பிசினஸ். யாரையும் ஜட்ஜ்மெண்ட் போடாதீங்க. எனக்கு நான் மேலேறி வர்றக்கு இறைவன் கொடுக்கிறார் மட்டும் அப்ளை பண்ணுங்க. பி சப்ஜெக்டிவ் இன் த வேல்யூஸ், டோன்ட் பி ஆப்ஜெக்டிவா இருந்துடாதீங்க. லிசனிங் பண்ணும் போதே சப்ஜெக்டிவா லிசன் பண்ணுங்க, டோன்ட் பி ஆப்ஜெக்டிவ். அவங்க இவங்க அப்படி டோன்ட் கம்பேர். அவங்க இப்படித்தான் இருந்தாங்க, இவங்க இப்படித்தான் இருக்காங்க, அதுக்காக படிக்கிறதல்ல. இட் இஸ் நன் ஆஃப் யுவர் பிசினஸ் அட் ஆல்.
வேல்யூ படிக்கும்போது இட்ஸ் டூ வெஜ் என்ன சொல்றது வெப்பன் பாங்க, டூ எட்ஜ் வெப்பன், இங்கேயும் குத்து அங்கேயும் குத்திடும். ஸோ பி அலர்ட், எனக்குள்ள இருக்கிற குறைகளை நான் நிவர்த்தி செய்து கொள்ளணும். அப்படிதான் அந்த குணம் என்கிட்ட தம்பித்துவம். இட்ஸ் ஓகே, வெரி குட். இருந்தா எப்படி வெளியில் வர்றது முதல்ல? அப்ப எப்படி வெளியில் வர்றதுன்னா என்ன தெரியணும்? அதற்குண்டான காசு. ஏன் நான் இப்படி இருக்கேன், இல்லாத ஒரு திறமைய ஏன் இருக்கிற மாதிரி காமிச்சுக்கிறேன். ஃபர்ஸ்ட் ரீசன், செல்ஃப் அக்னாலஜ்மெண்ட் இஸ் நாட் எனஃப். இதுதான் மெயின் காரணமே. இருக்கும் செல்ஃப் அக்னாலஜ்மெண்ட் இருக்கும், பட் இட் இஸ் நாட் எனஃப். அது எப்படி சொல்லலாம்? ஒரு செல்ஃப் அல்லது என்ன சொல்ல, நான் அக்செப்டன்ஸ், செல்ஃப் நான் அக்செப்டன்ஸ், தன்னைத்தானே ஏற்றுக்கொள்ளாத மனநிலை. எதுல? ஒரு செயல் செஞ்சிருவோம், நான் ஏன் அதை பேசினேன், நான் இதை பேசிக்க கூடாது, நான் செஞ்ச ஆக்ஷன், நான் செஞ்ச வேலையை என்னால ஏத்துக்க முடியறது இல்ல. செல்ஃப் நான் அக்செப்டன்ஸ் இன் ஆக்ஷன்ஸ். இன் மை ஸ்ட்ரென்த், எனக்கு இது கொஞ்சம் பத்தல, எனக்கு இன்னும் கொஞ்சம் மெமரி பவர் கம்மி, எனக்கு இதுல நான் ஐ எம் வீக் இன் திஸ் ஏரியா. இப்படி நாமளே என்ன பண்ணிக்கிறது? அக்செப்ட், நம்மளுடைய ஸ்ட்ரென்த்தை ஏற்றுக்கொள்ளாத மனநிலை, அல்லது என்னுடைய லிமிட்டேஷன்ஸ் அதை ஏற்றுக்கொள்ள முடியாத மனநிலை. அப்புறம் நீங்க ஒரு ப்ராஜெக்ட் எடுக்கிறீங்க, அதுல ப்ராக்ரஸ் ஆகல, அப்படிங்கும் போது என்ன ஆகுது? உங்களை நீங்களே ஏத்துக்க முடியறது இல்ல. அது செய்யணும்னு நினைச்சேன், செய்ய முடியலப்பா, என்னால எதுவுமே முடியறது இல்ல. தட் இஸ் நான் அக்செப்டன்ஸ். உங்களுடைய கெப்பாசிட்டி, திறமையில நான் அக்செப்டன்ஸ் ஆஃப் யுவர் பாடி. நான் பாரு குள்ளமா இருக்கேன், நான் பாரு கருப்பா இருக்கேன், நான் அக்செப்டன்ஸ் யுவர் பாடி. இது இறைவன் கொடுத்ததும் போது அதை எப்படி பாதுகாக்கணும்? பொக்கிஷமாக பாதுகாக்கணும். அதுக்குள்ள லிவர் ஃபங்க்ஷன்ஸ், ஹார்ட் ஃபங்க்ஷன்ஸ்ல எவ்வளவு அழகா நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதுக்கு நம்ம பி கிரேட்ஃபுல் டு த கிரியேட்டர் ஆஃப் திஸ் வேர்ல்ட். ஆனா நம்ம அப்படியே இருக்கிறோம், ஏன் நான் குள்ளா, நான் கருப்பு, எனக்கு முடி கம்மி, என் காது இப்படி இருக்கு, என் கண்ணு இப்படி இருக்குது, என் புருவத்தில் இப்படி இருக்குது, அதனால என்ன பிளக்கிங் ஹேர் சோ தட் யூ ஹேவ் அ பியூட்டி ஃபேஸ். ஏதோ பண்றோம். ஏன்? நான் அக்செப்டன்ஸ் ஆஃப் மை ஃபேஸ். ஐ வாண்ட் டு சேஞ்ச். Because of the non-acceptance only, you are trying to change your hair color, trying to the shape of the eyebrows, you try to change the shape of the nose. எல்லாம் பண்ணிட்டு தான் இருக்காங்க, பிளாஸ்டிக் சர்ஜரி. அது இதுல ஏன் வருது? Because of your non-acceptance. It is a mental disease. உங்களை நீங்களே ஏத்துக்கலினா pathetic condition. எப்படி மத்தவங்க நம்மளை ரெகனைஸ் பண்ணணும்னு எதிர்பார்க்கிறது? என்ன நானே ஏத்துக்காத மனநிலை வரும்போதுதான் நம்ம என்ன பண்றோம்? தம்பம், மற்றவங்க நம்ம இல்லாத திறமைய இருக்கிற மாதிரி காமிக்கிறீங்கன்னா ப்ராப்ளம் செல்ஃப் நான் அக்செப்டன்ஸ், அல்லது தன்னை பற்றிய ஒரு நெகட்டிவ் பெர்செப்ஷன். இது ரொம்ப கொடுமை. அது நான் அக்செப்டன்ஸ் ஒரு பக்கம், என்ன சொல்றது, நெகட்டிவ் பெர்செப்ஷன். என்னை பத்தி நான் இதுல தப்பு, நான் இதுல வீக், ஐ எம் நாட் கிரேட், ஐ எம் வீக், ஐ எம் இப்படி அப்படி, இது எனக்கு பத்தல, இதுல நான் என்ன பண்ண, இது முடியல, அது முடியல. இது மாதிரி ஒரு நெகட்டிவ் பெர்செப்ஷன் எதுல உங்களுடைய எபிலிட்டிலயா இருக்கலாம். அப்புறம் என்ன பண்ணுவீங்க? உங்களை நீங்களே செல்ஃப் கிரிட்டிசிசம் பண்ணிக்கிறது. என்ன நானே கிரிட்டிசிசம், யாரும் தேவையில்லை, என்ன நானே கிரிட்டிசிசம் பண்ணிக்கிறது. the feeling of insecurity, அப்புறம் the fear of failures, அப்புறம் கிரிட்டிசிசம், என்ன சொல்றது, யாராவது துளியூண்டு உங்களை பத்தி ஒண்ணு சொல்லிட்டா நொடிஞ்சு போயிடுது. ஏன்? அது என்ன லேக் ஆஃப் கான்பிடன்ஸ், டிஃபிகல்டி இன் அக்செப்டிங் த கம்ப்ளைண்ட்ஸ். இதெல்லாம் மனதில் இருக்கிற நோய். யாராவது ஒருத்தர் சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டா போதும், நம்மளை பத்தி இன்னொருத்தர் போய் சொல்லிட்டா ஐயோ நொடிஞ்சு போறோமா இல்லையா? இதெல்லாம் என்னன்னு பாருங்க. அடுத்தது யாரையாவது ஒருத்தர் எப்ப பாருங்க, சில ஒரு கேரக்டர்ஸ் இருப்பாங்க, எல்லாத்திட்டையும் நல்ல பேர் வாங்கணும். எங்க இஸ் இட் பாசிபிள்? அதாவது எல்லாத்தையும் ப்ளீஸ் பண்ணணும், எல்லாத்தையும் ப்ளீஸ் பண்ணணும். அப்பா ப்ளீஸ் பண்ணணும், அம்மா ப்ளீஸ் பண்ணணும், பையனை ப்ளீஸ் பண்ணணும், கணவனை ப்ளீஸ் பண்ணணும். ப்ளீசிங்னு அது என்ன ஆயிரும்? கடைசியில அது ஒரு நோயாயிரும். எப்பவுமே எல்லாத்தையும் ப்ளீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும், எல்லாரும் என்னை குட்னு சொல்லணும். இட் இஸ் நாட் அட் ஆல் பாசிபிள். அந்த வேலையை செய்ய போனோம்னா செவுத்துல கொண்டு நம்ம தலையை முட்டிக்கிறது சமம் பாரு சுவாமிஜி. அது எல்லாத்தையும் நீங்க ப்ளீஸ் பண்ண முடியாது. நீங்க அப்ப என்னங்க, யாருமே ப்ளீஸ், நீங்க தர்மத்தோடு வாழு. எந்த இடத்துலயும் மனதில கூட யாருக்கும் கெடுதல் நினைக்காமல் அவங்க முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு உதவி பண்ணி வாழலாமே தவிர, அவங்க ப்ளீஸ் ஆகிறக்காக நான் என்னுடைய டைம் எனர்ஜி கொடுத்தீங்கன்னா அது போய் நிற்கும் ஒரு இடத்துல, திருப்பி நமக்கு அது ரிவர்ட் ஆகி வரும்.
சோ நெகட்டிவ் உள்ள என்ன இருக்கிறது, ஒரு இன்னர் வாய்ஸ் கூட சொல்லலாம். உங்களுக்குள்ளேயே பேசிக்குவீங்க பாருங்க, நான் அதுல சரியில்லை, நான் வெளியில எல்லாம் நல்லா சிரிச்சு பேசிட்டு இருப்பீங்க, உங்களுக்குள்ள ஒரு இன்னர் வாய்ஸ் ஒழிச்சுக்கிட்டே இருக்கும். நான் இதை நான் அப்படி பண்ணியிருக்கலாம், இந்த ஆக்ஷன்ஸ் எனக்குள்ள இந்த திறமை கொஞ்சம் கம்மியா இருக்கு, எபிலிட்டிஸ், இந்த மாதிரி ஒரு இன்னர் வாய்ஸ் அபவுட் யுவர் நெகட்டிவ் இன்னர் வாய்ஸ், நாட் பாசிட்டிவ், நெகட்டிவ் இன்னர் வாய்ஸ். வெரி சென்சிட்டிவ் டு கிரிட்டிசிசம். இந்த ப்ராப்ளம் எல்லாம் இருக்கிறவங்க தம்ப அடிச்சுதான் ஆகணும். என்ன சொன்ன, சென்சிட்டிவ் டு கடைசியா சொன்னது கிரிட்டிசிசம். யாராவது ஒண்ணு சொல்லிட்டா போதும், என் மீது எனக்கு மதிப்பு இல்லாத போதுதான் மத்தவங்க மதிக்கணும்னு எதிர்பார்ப்பேன். மத்தவங்க மதிக்கலிங் போது நான் என்ன ஆயிருவேன், டு த கோர் அஃபெக்ட் ஆவேன். என் மீது எனக்கு பூரண மதிப்பு இருந்ததுன்னா இந்த ப்ராப்ளத்துல போய் மாட்ட மாட்டோம். இப்ப பாருங்க எக்ஸாம்பிள், வயிறு, இப்ப என்னோட கெப்பாசிட்டி 3 இட்லி. இப்ப 3 இட்லி சாப்பிட்டு வயிறு பூர்ணம் ஆயிடுச்சு வச்சுக்கல, அடுத்த இட்லி கொடுத்து என்ன சொல்ல, ஐயோ வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். அதேதான் மனம். மனதில் ஒரு நிறைவு, இந்த நான் சொன்ன குறைகள்லாம் இல்லாம மனம் நிறைவாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பா எப்படி 4வது இட்லி நீங்க வேண்டான்னு சொல்லுவீங்களோ அதை போலவே மனம் நிறைவுங்கிற ஒரு பூரணம், வயிறு ஃபுல் மைண்ட் ஃபுல், அப்படி கம்பேர் பண்ணிக்க. மைண்ட் ஃபுல்னஸ் இருந்ததுன்னா நம்ம மற்றவங்க என்ன பண்ண மாட்டோம், ரெஸ்பெக்டவோ ரெகக்னைஸோ லாங்கிங் ஃபார் லவ் எதுக்குமே போக மாட்டோம். உதாரணம் தானே, வயிறு கம்மியா இருந்து இப்ப 2 இட்லி சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்க கெப்பாசிட்டி 3 இட்லின்னு என்ன ஃபுல் ஆகலின்னு அர்த்தம். அப்ப என்ன கேட்போம், இன்னொரு இட்லி வெய்யே, கொஞ்சம் குழம்பு ஊத்து. எப்ப கேட்போம், வயிறு குறையாக இருந்தா தான் கேட்போம். அதே போல மனம் குறையாக நிறைவில்லாமல் இருக்கும் போதுதான், இதுதான் லாஜிக், ரீசனிங் லாஜிக் எல்லாமே. மனம் குறைவாக, மனதில் ஒரு குறை இருக்கும் போதுதான், நாட் ஃபுல், மன நிறைவு இல்லாத நிலையில தான் நம்ம என்ன பண்றோம், தேவையில்லாம மத்தவங்க கிட்ட எதிர்பார்த்து ஏமாந்து அப்புறம் தாங்க முடியாம உட்கார்ந்து ஆங்ஸைட்டி, அப்புறம் என்ன சொல்றீங்க, டிப்ரெஷன் போய் மாட்டிக்கிறோம். அதாவது ஒரு ஃபீலிங், நம் அன்லவபிள், ஒரு இன்ஃபீரியர், என்ன சொல்றது, இன்அடிக்குவேட் ஒரு ஃபீலிங் வந்துடும். அதனாலதான் இதெல்லாம் தான் மனக்குறைவுன்னு காமிக்கிறது. ஒரு அன்லவபிள் இருக்கிற, அல்லது ஒரு இன்ஃபீரியாரிட்டி, ஒரு இன்ஃபீரியர், நமக்குள்ள ஒரு இன்ஃபீரியரா நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா தான் கண்டிப்பா என்ன பண்ணுவோம், வெளியில நாம எதிர்பார்ப்போம். இதுதான் ரீசன். அப்ப நாம என்ன பண்ணுவோம், இந்த பிரச்சனைகள்லாம் மனசுக்குள்ள இருக்குங்க போது கண்டிப்பா என்ன பண்ணிடுவோம், மனம் என்ன ஆயிருச்சு, மனம் தன் பலத்தை, ஸ்ட்ரென்த்த இழந்துருச்சுன்னு அர்த்தம். உடல் ஸ்ட்ரென்த்தை இழந்தா எப்படி நோய் வருதோ, ஆல் பாக்டீரியா வைரஸ் கெட் இன்டு மை பாடி when I am my immunity வீக்கா இருக்கும் போது தானே வருது. அதை போல என் மனம் பலத்தை இழந்தால், இம்யூனிட்டியை இழந்தால், வெளியிலிருந்து வர பூச்சிகளுக்கு எதிர்த்து போராடுற சக்தி இல்லைன்னா தான் நோய் வருது. அந்த மாதிரி இங்கிருந்து வெளியிலிருந்து வர கமெண்ட்ஸ எதிர்த்து போராடுற சக்தி மனதுக்கு இல்லாத போது அடிச்சு துரத்தணும். இப்ப வெளியிலிருந்து வைரஸ் வருது, பாடி என்ன பண்ணணும், இம்யூனிட்டி அடிச்சு துரத்தணும். அப்பதான் நம்ம we are safe from that disease. ஃபீவர், காஃபி, ஏதோ ஒண்ணு வச்சுக்குங்க, ஏர்போர்ன் டிசீசஸ் எது வேணா எடுத்துக்குங்க, வாட்டர் பார்ன் டிசீஸ், ஏர்போர்ன் டிசீஸ், அதெல்லாம் உள்ள வந்ததுன்னா ஃபைட் பண்ணி அனுப்பணும். அப்போ உடம்பு எப்படி இருக்கணும், ஸ்ட்ராங் எனஃப் டு ஃபைட், கெட் தெம் அவுட். அதை போலவே மனம் எப்படி இருக்கணும், with immunity, with strength. அந்த இம்யூனிட்டிங்கிறது என்னது, யாருடைய செயல்களோ யாருடைய ரெகக்னேஷனோ எது வந்து தாக்குனாலும் எதிர்த்து அனுப்பக்கூடிய இம்யூனிட்டி மைண்டுக்கு தேவை. அதை வளர்த்துக்கிட்டா மட்டும்தான் இந்த மாதிரி என்ன சொல்றது, டிப்ரெஷன் எல்லாம் சொல்றீங்களே, இதுக்கெல்லாம் போக வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க நோபல் பரிசே வாங்கினாலும் அந்த அளவுக்கு உழைத்தாலும் நீங்க சந்தோஷமாக இருக்கணும்னா மனம் பலப்பட்டிருக்கணும். எதுக்கு, வெளியிலிருந்து வர வைரஸ ஃபைட் பண்ணி எப்படி பாடி அனுப்புதோ அதை போல வெளியிலிருந்து வருகிற வசவுகள், ஏச்சுக்கள், தூற்றுவார் வருவது பாத்தீங்களா, செய்யாத தப்ப செஞ்சேன்னு சொல்றது, இந்த மாதிரி நம்மளை நோக்கி வரும்போது, அந்த வைரஸ் பாக்டீரியா நம்மளை நோக்கி வரும்போது மனம் should strength. நீங்க மனதை என்ன பண்ணி வச்சிருக்கணும், ஆல்ரெடி ஸ்ட்ரென்த் உள்ள பாடியில், அவள் பாடியில் எவ்வளவு இம்யூனிட்டி இருக்கோ அந்த மாதிரி மனம் பலமாக இருக்கணும், இம்யூனிட்டியோட இருக்கணும். அப்பதான் யூ கேன் ஃபைட் அண்ட் த்ரோ தெம் அவே ஃப்ரம் யுவர் மைண்ட்.
என்ன பார்த்தோம் கடைசியா? மனம் பலப்பட்டிருக்கணும். அப்பதான் இந்த மாதிரி வெளியிலிருந்து வருகிற செயல்களாலேயோ ஆக்ஷன்ஸ்னாலேயோ அல்லது எம்மனதுக்குள்ள நான் ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் போதுங்கிற அளவுக்கு நான் அக்செப்டன்ஸ் எல்லாம் இல்லாம இருக்கணும் அப்படின்னா மனம் பலப்படுத்திக்கணும்னு பார்த்தோம். இப்போ அதுக்கு என்னென்ன வழிகள் என்னென்ன இருக்கு? இந்த மாதிரி தம்பம் அடிக்கிறது என்னது? மனதினுடைய பலகீனம். இல்லாத டேலண்ட இருக்கிற மாதிரி வெளியே காமிச்சிங்கன்னா அந்த மனம் என்ன மனம்? பலகீனமான மனம். ஸோ லெட் அஸ் ட்ரை டு ஸ்ட்ரென்தன் அவர் மைண்ட். மனதை எப்படி ஸ்ட்ரென்தன் பண்றது நாங்கள் அப்பப்போ சொல்லிக்கிட்டே வருவோம். இப்போ ஃபர்ஸ்ட் நாம் இன்னைக்கு எடுத்து பார்க்கறது மனதில் இருக்கிற லைக்ஸ் 6 எதிரிகள். ஷட் ரிபுகு. உன் மனசில் இருக்கிற எதிரி 4 பேர். பகவான் கிருஷ்ணர் சொல்லுவார் ஷட் ரிபுகு. ராக, ஃபர்ஸ்ட் சான்ஸ்கிரிட்ட சொல்றேன். ராக, துவேஷ, காம, குரோத, மத, மாத்சரியம். இந்த 6 தான் உன்னை வச்சு செய்யறது. இந்த 6 தான் மனோபலத்தை குறைக்கிறதே. ஃபர்ஸ்ட் என்னது? லைக்ஸ். எனக்கு அது பிடிச்சிருக்கு, அது வேணும். தட் டைப் ஆஃப் ஆட்டிடியூட். துவேஷம். அது எனக்கு பிடிக்கல, அது எனக்கு வேண்டாம். நல்லதா கெட்டதா அதை பத்தி இல்லை, எனக்கு பிடிக்கல அவ்வளவுதான், வேண்டாம். இந்த ஆட்டிடியூடு. அடுத்தது காமம். கண்ணுல, அதாவது இந்திரியங்கள்னா சென்ஸ் ஆர்கன்ஸ்ல சுகத்தை அனுபவிச்சுக்கிட்டே இருக்கணும். கண்ணுல இதை பார்க்கணும், காதுல இதை கேட்கணும், மூக்குல இதை சாப்பிடணும், அதை சாப்பிடணும், இதை நுகரணும். சென்ஸ் ஆர்கன்ஸ் வர பிளஷரை அதிகமா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது, அதை நாடி போறது காமம். அப்ப அப்படி ஓடும் போது கிடைக்கல, ஆசைப்பட்டுட்டோம், கிடைக்கலன்னு என்ன ஆகும்? குரோதம், கோபம், ஒரு ஆட்டிடியூட். இது 4. 5 மதம். இது கர்வம். மதம்னா கர்வம். மாத்சரியம்னா பொறாமை. கர்வம், பொறாமை. இந்த 6 குணங்களும் மனதை பலமிழக்க செய்யும். ஏங்க நான் பிடிச்சதுன்னு சாப்பிட்டேன், இது என்ன தப்பு? சாப்பிட்டுக்கலாம். எதை சாப்பிடணும்? எது நல்லது எது கெட்டது என் உடலுக்கு சூஸ் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா மனம் பலமடையும். நாட் அண்டர் த என்ன இந்திரியஸ் மாஸ்டர் ஆயிடுவாங்க, மனம் ஸ்லேவ் ஆயிடும். இப்ப நாக்கு சொல்லிச்சு எனக்கு சாப்பிடணும் அப்படின்னா நாக்குக்கு மனம் அடிமை ஆயிடுச்சுன்னா எப்படி அடிமையான மனம் எப்படிங்க பலமாகும்? நாக்குக்கு அடிமை, கண்ணுக்கு அடிமை, காதுக்கு அடிமை, இதுக்கெல்லாம் அப்படி அடிமையாயிட்டே இருந்துனா மனம் how can it be strengthened? So யாரு மனம் டாமினண்டா இருக்கணும், இந்திரியங்கள் அது கட்டுக்குள்ள இருக்கணும். மனம் இது வேண்டாம், நாக்கு வேண்டான்னு சொல்ல தெரியும். கண்ணு இதை பார்க்காத, மனம் ஏய் கண்ணு இதை பார்க்காதனா பார்க்க கூடாது, ஏய் இதை பாருனாலும் பார்க்கணும், பார்க்காத பார்க்கக்கூடாது. எங்க செலுத்தணுமோ அங்க இந்திரியங்கள் சென்ஸ் ஆர்கன்ஸை செலுத்தணும், எங்க செலுத்தக்கூடாதோ அங்க செலுத்தாம இருக்கிற கெப்பாசிட்டி, அதுதான் உங்களை காப்பாற்றும், மனதை பலப்படுத்தக்கூடிய விஷயம். அப்புறம் கர்வம், அப்புறம் பொறாமை. இந்த மாதிரி குணங்கள் அது நிறைய இருக்கு. மெயினா இந்த 6 தான் உங்களுடைய மனதை பலகீனப்படுத்துறதுன்னு நான் சொல்லலை, கிருஷ்ணர் சொல்லியிருக்கார். அப்ப இதை கரெக்ட் பண்ணிட்டா மனம் பலமாகும். நீங்க வீணா போய் யார்கிட்ட தம்பம் அடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. யாராவது தம்பம் அடிக்கிறான், நமக்கு என்ன புரியணும்? நான் தம்பம் அடிச்சால் எனக்கு என்ன புரியணும்? ஐ எம் வீக் இன் மைண்ட். ஸ்ட்ரென்த் இருக்கலாம், 6 packs எல்லாம் இருக்கலாம், ஆனா மனம் எப்படி இருக்கும்? வீக். அப்புறம் மெயின் பாத்தீங்கன்னா அது எல்லாத்தையும் விட தர்மத்துக்கு உட்பட்டு வாழணும். அந்த தர்மத்துக்கு உட்பட்டு வாழ்ந்த மனம் அப்படி ஸ்ட்ராங் ஆயிரும். எது நினைக்கிற நினைவு தர்மம் இருக்கணும். தர்மம்னா என்ன? எனக்கு எது பிடிக்குதோ அதுதான் மற்றவங்களுக்கு பிடிக்கும், நான் அதை மட்டும்தான் செய்வேன். எனக்கு எது பிடிக்காதோ அது மற்றவர்களுக்கு பிடிக்காது, நான் செய்ய மாட்டேங்கிற ஒரு வாழ்க்கை தாங்க தர்மம். வெரி காம்ப்ளிகேட்லாம் பண்ணிக்க வேண்டாம், வெரி சிம்பிள். You need not go to college, you need not go anywhere to study, any university to study dharma. அதை முறைப்படுத்தி வாழணும். தர்மோ ரக்ஷதி ரக்ஷித்தாக. சோ அந்த தர்மம் உங்களை காப்பாற்றும். அப்புறம் இப்ப அதான் திருடுதல் சொல்லுவோம். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா நம்ம போய் ஒருத்தருடைய காசு பணத்தையெல்லாம் நம்ம திருட மாட்டோம், சொத்தெல்லாம் திருட மாட்டோம். ஆனா நிறைய இடத்துல நம்ம மற்றவர்களுடைய உழைப்பை திருடுறமான்னு பார்த்துக்கணும். திருடக்கூடாதுன்னு சொல்லிடணும், ஆனா மற்றவருடைய உழைப்பை பயன்படுத்துறது மனம் வீக்காகும் இடம். திருட்டு, இதெல்லாம் திருட்டு. திருட்டுனா நீங்க போய் எங்க பணம் காசியை திருட போறீங்க, இன்னொரு வீட்டுல போய் அடிச்சு பணம் நகையை வாங்க போறீங்க. சோ அது திருட்டு அல்ல, மற்றவருடைய உழைப்பை திருடுதல். இதை செஞ்சு கொடுத்துரு, எனக்கு கொஞ்சம் இந்த வேலையை செஞ்சு கொடுத்துரு. உழைப்பை திருடுதல். அல்லது அதை விட செஞ்சு கொடுத்துருன்னு சொன்னா கூட சந்தோஷம் செஞ்சு கொடுத்துருப்பா. அவ பண்ணி வச்ச ப்ராஜெக்ட அலங்காம ஐசா எடுத்துட்டு நான் பண்ண மாதிரி காமிக்கிறது,
திருடுறது. உழைப்பை அவங்க பண்ணி வச்ச ஒரு ப்ராஜெக்ட நைஸா அப்படியே உருவுறதுன்னு சொல்றேன் பாத்தீங்களா, அதுதான் என்னது, மற்றவங்களுடைய உழைப்பை திருடுதல். அப்புறம் இன்னொன்று இருக்கு, மற்றவங்களுடைய திறமையை திருடுதல், இதெல்லாம் அதுல வந்துடும். அப்புறம் நிறைய பேர் தெரியாம பண்ற தப்பு, மற்றவங்களுடைய டைமை நாம திருடுறோம். எப்படி நாங்க டைமை போய் எப்படிங்க அதுக்கு இறைவன் அவங்களுக்கு உண்டான டைம் கொடுத்துருக்காரு, நான் போய் எப்படிங்க திருடுறது அப்படின்னா, இப்போ உங்களுக்கு ஒரு விஷயம் ஒரு கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்னா, இதுதான் மேட்டர் சொல்லிட்டு வச்சிடணும் போன்ல அப்படின்னா, அது என்னது, அவங்க ஒரு வேலையில் இருப்பாங்க, அவங்களுக்குன்னு சில டியூட்டிஸ் இருக்கும், அவங்க அதை பண்ணிட்டு இருப்பாங்க. குக்கிங்ல இருக்கலாம், டீச்சிங்ல இருக்கலாம், அவங்க ஏதோ ஒரு ஒர்க்ல இருக்கலாம். என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது, போன் பண்ணிட்டு உங்களுக்கு பொழுது போகலினா நிறைய பேரு இந்த திருட்ட ஜஸ்ட் லைக் தட் பண்றோம். இத பண்ணுனா மனம் பலகீனமாகுது தெரியுது இல்ல, என்னது போன் பண்ணிட வேண்டியது. அவங்க எப்படி என்ன பண்றாங்க ஏது பண்றாங்க பத்தி கவலை இல்ல. நீ எனக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை, ஏதோ ஒண்ணுமில்லாத பிரச்சனைக்கெல்லாம் போன பண்ணிக்கிட்டு அப்புறம் 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 என்ன பண்றது, போன் எடுத்தா அரை மணி நேரம் 3/4 மணி நேரம், இதெல்லாம் கம்மின்னு நினைக்கிறேன், பேசிட்டே இருக்கிறது. அப்ப அவங்க டைம் என்ன பண்ற, நாம திருடுகிறோம். உழைப்பை திருடுதல், மற்றவங்களுடைய செல்வாக்கை திருடுதல், மற்றவங்களுடைய புகழ், அவங்க புகழை நாம என்ன பண்றது, திருடுதல், காலத்தை திருடுறது. இந்த மாதிரி பண்ணணும்னா நம்பு மனம் பலகீனம் ஆகிரும். யூ cannot have a happy life with weak mind. எப்படி உங்களோட ஹெல்த், உங்களுக்கு பாடி பலம் இழந்தன ஹெல்த் இருக்காதோ, அதே மாதிரி இங்க என்ன இருக்காது, ஹாப்பினஸ் மனதில் கிடைக்காது. அப்புறம் அடுத்த பாயிண்ட், மனம் பலப்படுத்தணும்னா எனக்கு இறைவன் கொடுத்த கடமைகள், ஸ்வதர்மம் சொல்லுவோம் சான்ஸ்கிரிட்ல. எனக்கு இறைவன் கொடுத்த கடமைகளை எந்த விதமான எதிர்பார்ப்பு இல்லாம இறைவன் கொடுத்த கடமைகளை இறைவனுக்காக செய்யறேன். இப்ப காலையில சமைக்கிறேன், எங்க வீட்டுல 2 ஆட்டிடியூட்ல சமைக்கலாம். இவருக்கு சமைக்கிறேன், வீட்டுக்காரருக்கு, பையனுக்கு சமைக்கிறேன், பேரனுக்கு சமைக்கிறேன், பேத்திக்கு சமைக்கிறேங்கிறது ஒன்னு ஆட்டிடியூட் ஆஃப் குக்கிங். அப்படி அல்ல, இறைவன் இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல என்னைய உட்கார வச்சு இவங்களுக்கு இந்த குடும்பம் என்னிடம் இருந்து இதை எதிர்பார்க்கிறது, இதை கொடுத்தது இறைவன். இது எப்படி இந்த பாடி இறைவன் கொடுத்தாரோ அதை போல இந்த கடமைகளையும் இந்த குடும்பத்தில் இருந்து இவங்களுக்கெல்லாம் நீ அன்னம் படைச்சு போடுங்கிறது இறைவன் கொடுத்ததுங்கிற அந்த மெச்சூரிட்டி வந்துருச்சுன்னா we will not fight with this மெம்பர்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ். எவ்வளவு சமைச்சு வச்சேன், நல்லா இருக்குன்னு ஒரு நாளா சொல்றீங்களா, எதிர்பார்ப்பு. ஏன் இவங்களுக்காக சமைச்சா அப்புறம் இவங்கிட்ட இருந்து எதிர்பார்த்தா ஆகணும். ஆனா நீங்க இறைவனுக்காக சமைச்சு பாருங்க, இறைவன் இங்க இந்த இடத்துல வச்சிருக்காரு, குக்கிங் பண்ணி இத்தனை பேருக்கு நீ சாப்பாடு போட வேண்டியது உடைய கடமைன்னு இறைவன் கொடுத்திருக்கார். அதை பர்ஃபெக்டா கம்ப்ளீட்னஸ், கிச்சன் விட்டு வெளியில் வரும்போது எப்படி இருக்கணும், மைண்ட் கம்ப்ளீட்னஸ், எந்த இடத்துல குறை இல்லாம பர்ஃபெக்டா செஞ்சுட்டு இறைவனுக்காக செஞ்சேன்னு சொல்லிட்டு வந்து பாருங்க, யாரு இன்னைக்கு சூப்பர் அப்படின்னாலும் மனசு ஒன்று பெருசா துள்ளி குதிக்காது. ஓகே இன்னைக்கு நல்லா இருக்கா, ஓகே ஓகே, இன்னைக்கு என்ன வாயிலே வைக்க முடியலவோ, என்னத்த செஞ்ச, எப்ப என்ன ஒரு பொறுமை இல்ல, அது இல்ல, இப்படித்தான் இப்ப போடுறேன் கமெண்ட்ஸ் நல்லாவே. நீ எப்ப உனக்கு யூ ஆர் நாட் குவாலிஃபைடு, 20-40 வருஷம் செஞ்சு போட்டிருப்போம், ஆனா நீ சமையலே உனக்கு தெரியாதுங்கிறது எப்ப சர்டிபிகேட் கொடுப்பாங்க, மேரேஜ் லைஃப்ல 40 இயர்ஸ் ஆனதுக்கு அப்புறம் சர்டிபிகேட் வரும், உனக்கு சமையலே தெரியலை அப்படின்னாலும் ஐ எம் நாட் அஃபெக்டட். எப்போ அது இறைவன் கொடுத்தாரு, இறைவனுக்காக பண்ணும் போது அது ரெண்டுமே பாதிக்காது. பாராட்டு நம்மள பெருசா பாதிக்காது, அப்படி அமைதியா இருக்கும் மனம். அந்த மனம்தான் பலம். யாராவது பாராட்டிட்டா துள்ளி குதிச்சா என்னது, டிஸ்டர்ப், அது டிஸ்டர்ப் தான் மேல போகும். யாராவது திட்டினா மனம் கீழே போகுது. ரெண்டு என்னதுதான், ஒரு குடத்துல பூர்ண கும்ப கொடுத்து வர வைக்கிறோம் பாத்தீங்களா, அந்த குடத்துல தண்ணி வச்சு அதுக்கு மேல தங்க வைப்பாங்க பாத்தீங்களா, அது எதுக்கு, சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன் என்ன தெரியுங்களா, மனம்ங்கிறது அப்படி இருக்கணும். எப்படி ஒரு குடத்துல தண்ணி ஊத்தி ஃபுல்லா ஊத்தி இப்படி வைங்க, அந்த தண்ணி எப்படி இருக்குன்னு பாருங்க, அந்த மாதிரி மனம் இருக்கணும். ஓவரா மேலையும் சலக்கு கீழையும் புழக்குன்னு போகக்கூடாது. அப்பதான் மனம் ஸ்டெடியா பலமா இருக்குன்னு அர்த்தம். நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறோம், அந்த சந்தோஷத்தை அனுபவிச்ச மனம் மேல போகுது பாத்தீங்களா, அதுதான் கரெக்ட்னு நினைச்சுக்கிறோம். ஐயோ துக்கம் எவ்வளவு மனதை டிஸ்டர்ப் பண்ணுதோ அதே அளவுக்கு சந்தோஷம் டிஸ்டர்ப் பண்ணி விட்டுரும். அந்த ரெண்டும் இல்லாம அமைதியாக எது இருந்தாலும் நிறைவாக, மன நிறைவு, குடம் எப்படி நிறைவா இருக்குதோ அது மாதிரி முழு குடம் நிறைகுடம் போல தழும்பாமல் இருக்கிற மனம்தான் பலப்பட்ட மனம். அந்த மனம் இருந்தாதான் யூ கேன் ஹாவ் அ ஹாப்பி லைஃப். இல்லைன்னா எங்க போய் மாட்டிக்குவோம், தம்பித்துவம், மானித்துவம், எல்லாம் பின்னால வர எல்லா வேல்யூக்கும் இது இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம். இது மனதை பலப்படுத்தி கொள்ளணும். எந்த விஷயத்துக்கும் அடிக்ட் ஆயிடக்கூடாது. ஒரு
எந்த விஷயத்துக்கு காஃபி டீ இந்த மாதிரி அது இல்லைன்னா என்னால வாழ முடியாதுங்கிற அளவுக்கு எங்க போய் நீங்க அடிக்ட் ஆனீங்கனாலும் மனம் என்ன அடிக்ட் ஆயிரும். மனம் அடிக்ட் ஆன மனம். நீங்க வந்து ஆல்கஹால் சிகரெட் எல்லாம் போக வேண்டாம். ஒரு காஃபி டீ ஒரு பெட்டு தலைவணி எல்லாத்துக்கும் என்ன பண்ணி வச்சிருப்போம் நம்ம அடிக்ட் ஆகி வச்சிருக்கோம். ஒரு பேஸ்ட் பிரஷ் எல்லாத்துக்கும் என்னது அடிக்ஷன் போக போக மனம் பலகீனமாயிரும். எது கிடைச்சாலும் கிடைக்கலினாலும் ஐ கேன் லிவ் வித் அப்படிங்கிற அந்த லைஃப் ஸ்டைல் தான் மனதை பலப்படுத்தும். சோ இந்த மாதிரி மனதை பலப்படுத்தி கொண்டால் இப்ப என்ன நம்ம சப்ஜெக்டுக்கு வரோம். மனம் பலமாகும் போது அவருக்கு என்ன தேவைப்படாது, இல்லாத திறமையை இருக்கிற மாதிரி வெளிப்படுத்தணுங்கிற தேவையே அவங்களுக்கு வராது. சோ இல்லாத ஒரு டேலண்ட இருக்கிற மாதிரி நான் வெளிப்படுத்தினேன்னா என்ன காரணம், என் மனம் பலகீனமாக இருக்கிறது. எப்படி அதன் வெளிப்பாடு, செல்ஃப் அக்னாலஜ்மெண்ட் இஸ் நாட் எனஃப். என்னுடைய என்ன சொல்றது ராங் நெகட்டிவ் பர்செப்ஷன் ஆஃப் மை எபிலிட்டிஸ், அதனால வருகிற செல்ஃப் கிரிட்டிசிசம், அப்புறம் ஒரு ஃபீலிங் ஆஃப் இன்செக்யூரிட்டி. இந்த மாதிரி தான் என்ன பண்றான் இருக்கிற மனம் தான் என்ன பண்ணும், இந்த தம்பித்துவம், அதாவது தம்பித்துவம் தன்னை இல்லாத டேலண்ட இருக்க மாதிரி காமிக்கும். அப்ப என்ன பண்ணணும், ரீசன் மன பலகீனமா இருக்கு அப்படின்னா அப்ப என்ன பண்ணணும், அதை பலப்படுத்திக்கணும் பார்த்தோம். இப்ப இந்த கேரக்டர் இந்த ஒரு பர்டிகுலர் இல்லாம இருக்கணும் அப்படின்னா இது நான் சொல்றது ஜென்ரலா மனம் பலப்பட்டதுன்னா உங்களுக்கு எல்லா வேல்யூ ஈஸியா நம்ம இம்பைப் பண்ணிக்கலாம். இப்போ இந்த தம்பித்துவத்திலிருந்து விடுபடுவதற்கு என்னங்க பண்ணணும், அதம்பித்தம் இருக்கணும் நம்ம கிட்ட அடிக்கிறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் சிம்பிளிசிட்டி இன் லைஃப், அதுதான் மருந்தே. சிம்பிளிசிட்டி இன் லைஃப், ஐ மீன் இட் 100% சிம்பிளிசிட்டி இன் லைஃப் இருந்ததுன்னா நம்ம எங்க போக மாட்டோம். இப்போ சிம்பிளிசிட்டி தென் அது சிம்பிளிசிட்டிக்குள்ள நீங்க போக போக ஹை கம்ஸ் என்ன வரும்னா ஹை திங்கிங் வரும். இதுதான் ரகசியமே. இப்ப நீங்க பாருங்க, ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல பாருங்க. காமராஜ் வெரி சிம்பிள் மேன். இந்த காலத்துல உங்களுக்கு தெரியணும்னா அப்துல் கலாம், ஏன் மொரார்ஜி தேசாய் கூட நீங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமே தெரியல, எங்க ஜெனரேஷன் நாங்க கேட்டிருக்கோம். மொரார்ஜி தேசாய் எல்லாம் அவர் நடவடிக்கை எல்லாம் கேட்டிருக்கோம், பார்த்திருக்கோம். பார்த்ததில்ல, நியூஸ்ல கேட்கிறோம். அப்துல் கலாம் உங்களுக்கு தெரியும், ஹவு சிம்பிள். தனக்கு கொடுக்கப்பட்ட பார்லிமெண்ட் அந்த பிரசிடென்ட்டுக்கான உண்டான எந்த இதையும் எனக்கு வேண்டான்ட்டு சிம்பிள் லைஃப். அது அவங்கனாலதான் ஹை திங்கிங் வரும் மைண்டு. இதுல எல்லாம் போய் மைண்ட் செலவு பண்ணிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், எனர்ஜி வேஸ்ட் ஆயிரும். மைண்டோட எனர்ஜி எல்லாம் இல்ல வேஸ்ட் ஆயிரும். இல்ல அதுல இருக்க மாதிரி காமிக்கிறது, மற்றவங்க நம்ம ரெகனைஸ் பண்ண நினைக்கிறது எல்லாம் மைண்ட் வேஸ்ட் பண்ணவே தேவையில்லை. அப்ப அவங்க ஃபுல் இன்டெலெக்ட் எதுக்கு யூஸ் ஆகும், அவங்க எந்த விஷயத்துல எடுத்தாங்களோ ஃபுல் அண்ட் ஃபுல் 100% அந்த விஷயத்துக்குள்ள அவங்களால உள்ள போக முடியும். அதனால அவங்க சக்சஸ் ஆயிடுறாங்க. நீங்க மனசு ஃபுல்லா மற்றவங்க என்னை ரெகனைஸ் பண்ணணும் ரெஸ்பெக்ட் பண்ணணும்னா மைண்ட் பாதி இங்க போயிருது, எனர்ஜியெல்லாம் இங்க போயிருது. அப்போ ஃபுல் உங்க எந்த ஒர்க் எடுக்கிறீங்க அதை என்ன காமிக்க முடியாது, இங்க பாதி செலவு பண்ணிட்டீங்க இல்லையா, மிச்சத்தை தான் நீங்க போட்டிருக்கிற ப்ராஜெக்டுக்கு போட முடியும். ஸோ சிம்பிள் சிட்டி இருக்கிறவங்கனால 100% அவங்க எடுத்த ப்ராஜெக்ட்ல கான்சன்ட்ரேட் பண்ண முடியும். ஸோ எக்ஸல் ஆயிடுறாங்க அவங்க எல்லாம். ஸோ அந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் நான் காமராஜ் சொன்னேன். நீங்க உங்களுக்கு மொரார்ஜி தேசாய் கேள்விப்பட்டீங்களா எனக்கு தெரியல. அவரு ஏதோ குடியரசு தினத்துக்கு எதுக்கோ கொடியேற்றுக்கோ எதுக்கோ ஒரு இண்டிபெண்டன்ஸ் டே கொடியேற்றுக்கு போகும்போது ஃபர்ஸ்ட் அப்பதான் பதவி ஏற்ற அப்பதான் வெளியில் வர்றாரு, கார்ல ஏற போறாரு. ஏற போகும்போது பார்த்தா முன்னால ஒரு அதை நிற்கும் இல்லைங்களா, முன்னால ஒரு 20 காரு பின்னால ஒரு 20 காரு எல்லாத்தையும் கூப்பிடுறாரு. எதுக்கு இத்தனை கார் எனக்கு முன்னால வர பிளான் பண்ணி வச்சிருக்கீங்க, வேணும்னா இந்தியாவுடைய ஒரு பாரத பிரதமர் அப்படிங்கறக்காக ஒரு முன்னால ஒரு புரோட்டோகால், ஒரு கார் பின்னால ஒரு கார் போதும், மற்றவங்கள போங்க அவங்க வேலையை போய் பாருங்கட்டார். அவங்க ஆபீஸ்ல எத்தனை வேலை கிடக்குது, போய் அவங்க வேலையை பாரு, இங்க எதுக்கு எம்மின்னால வந்துட்டு இருக்கீங்க. சி அந்த மாதிரி இருக்கிற அவர் என்ன எதிர்பார்க்கல, நான் பிரதமர் எனக்கு இப்படி வந்தா தான் மரியாதை அப்படிங்கறதுல அவர் சிக்கல. காமராஜர் அது சிக்கல. பாத்தீங்கன்னா ஒரு தடவை காமராஜருக்கு நாங்க படிச்சிருக்கோம், எப்பவுமே அவர் லெப்ட்லயோ ரைட்லயோ லெப்ட்லயோ தான் போட்டிருப்பாரு. ஒரு தடவை மாத்தி துண்டு வேஷ்டி கட்டி ஷர்ட் போட்டிருப்பாரு. எப்பொழுதுமே ஒரு பக்கம் போடுறவரு ரைட்டா லெப்ட் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன், ரைட்ல போட்டுருவாரு லெப்ட்ல போட்டிருப்பாரு நினைக்கிறேன். எப்பவுமே லெப்ட்ல தான் அந்த துண்டை மடிச்சு மேல போட்டிருப்பாருங்க. ஒரு தடவை அவர் ரைட்ல போட்டு வந்திருக்காரு, துண்டு இந்த பக்கம் போயிடுச்சு. அப்போ ஒருத்தர் கேட்டிருக்காங்க,
ஏன் காமராஜர் அவர்களே எப்பவுமே துண்டு இப்படித்தானே போடுவீங்க, எதுக்கு இந்த பக்கம் போடுவீங்க? இந்த சட்டையில ஓட்டி இருக்குது மறைக்கிறக்கு எடுத்து போட்டுக்கிட்டேன். இதான் சீஃப் மினிஸ்டர் இருக்கும்போது ஏன் அவங்க அப்படி இருக்கு? இந்த மாதிரி நிறைய நீங்க படிக்க படிக்க அவங்கனால என்ன ஆயிரும், நம்ம ஒரு ரீடிங் புக்ஸ் இந்த மாதிரி கேரக்டர்ஸ் எல்லாம் படிக்கும் போது யூ வில் கெட் இன்ஸ்பிரேஷன். தட்ஸ் த சீக்ரெட். இந்த மாதிரி இன்ஸ்பயர் ஆகும்போது அவங்கள ரோல் மாடலா எடுத்து ஹிஸ்டரி படிக்கிறதுங்கிறது எதற்கு? வேலுநாச்சியார் ஒரு கேரக்டர், வாட் அ பியூட்டிஃபுல் லேடி. அது நம்ம ஜீனுங்க, தமிழ்நாட்டில இருந்து நம்ம ஜீனு. அப்ப அவங்கள மாதிரி வேலுநாச்சியார் மாறி, அதாவது வேலுநாச்சியார் என்ன ஸ்பெஷல்னு பாத்தீங்கன்னா, ஆங்கிலேயரை எதிர்த்து போராடுனதுல நிறைய லேடிஸ் இருக்காங்க. ஆனா ஜெயிச்ச ஆள் ஒரே ஆள் இவங்க தான், வேலுநாச்சியார். அவங்க பாத்தீங்கன்னா சின்ன வயசுல அவங்க கத்துக்கிட்ட லாங்குவேஜஸ் அவங்கள பத்தி படிக்கணும் நீங்க நிறைய. இவங்களை இந்த மாதிரி வாழ்ந்தவங்களுடைய ஹிஸ்டரி நம்ம நினைச்சுக்கிறோம் வேஸ்ட்னு. அது ஹிஸ்டரி வருடங்களாக மனப்பாடம் பண்றது ஹிஸ்டரி அல்ல. இன் வாட் அந்த ஒரு கேரக்டர் நான் என்னக்குள்ள எப்படி கொண்டு வருது? வேலுநாச்சியாரை போல ஒரு நாட்டுக்காக உழைச்சாங்க, போராடினாங்க. அதெல்லாம் விட அவங்க அந்த ஒரு 16 கல்யாணம் பண்ற வயசுக்குள்ள அவங்க அத்தனை லாங்குவேஜஸ், அப்புறம் மார்ஷியல் ஆர்ட், அத்தனை கலரி. அது என்ன தெரியுங்களா, இப்ப நீங்க கையில அவங்க ஒரு ஏதோ ஒரு வெப்பன் வச்சு அடிக்கிறாங்க இல்லைங்களா, அடிச்சு திரும்பி வரும் பூமராங். அந்த ஆர்ட் அவங்க தெரிஞ்சு வச்சிருந்தாங்க. அதனாலதான் பிரிட்டிஷர்ஸ் பயந்துட்டு மறைவில் நின்று அவங்க கணவரையும் ஒரு தனியா மீட்டிங் வர சொல்லி போட்டு தள்ளிடுவாங்க. அப்புறம் தான் இவங்க போராடி அது நாட்டை விட்டு வெளியில போய் வெளியே ஒளிஞ்சு நின்று ஒரு 5000 லேடி ஆர்மி ரெடி பண்ணி, அத்தனை பேர் லேடிஸுங்க. அந்த 5000 பேர் எங்க இருந்தாங்க? எல்லாம் தமிழ்நாட்டில் இருந்தவங்க. சோ பிரேவ் லேடிஸ். ஆர்மி பிராக்டிஸ் கொடுத்து லேடிஸ் விங் உடையால் படையிலே வேறதுக்கு மேல. அந்த உடையால் கேரக்டர் போய் பாருங்க, குயிலி கேரக்டர் போய் பாருங்க. உடையால் கேரக்டர் ஏன் அது உடையால் ஆர்மின்னு ஏன் பேர் வச்சான்னு கேட்டீங்கன்னா, அவங்க இவங்க ஓட ஆரம்பிச்சிருவாங்க, துரத்த ஆரம்பிச்சிருவாங்க. பிரிட்டிஷர்ஸ் நாட்டு விட்டு ஓட ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா கணவனை கொண்டு எல்லாம் ஆனதுக்கு அப்புறம் எப்படியாவது நாட்டை மீட்கணுங்கிற ஒரு வெறியில ஒளிஞ்சு நின்றுதான் நம்ம காரியம் ஜாச்சாகணும், இப்ப வெறும் ஆள நின்று சண்டை போட முடியாது, ஓட ஆரம்பிச்சிருவாங்க. ஓடும்போது அந்த உடையாளுங்கிற வீட்டுல தான் தண்ணி வாங்கி குடிப்பாங்க. பின்னால வந்த பிரிட்டிஷர்ஸ் பாத்துருவாங்க. அவ உடையாளை கூப்பிட்டு, நீ எங்க அவங்க போனாங்க, அவங்க அரசு எந்த பக்கம் போனான்னு சொல்லு. ஏன்னா புண்ணை விட்டு பின்னால அனுப்பிச்சுட்டுருவா. பின்னால கேட்ல போனா 3-4 எதுல போனான்னு அவங்களுக்கு தெரியாது. அப்ப கேட்பாங்க, உன்ன ராணி எந்த பக்கம் போனான்னு கேட்பாங்க உடையாள்கிட்ட. அவ ஒரு 22 இயர்ஸ் ஓல்டுங்க, ரொம்ப ஆர்டினரி. அந்த தமிழ்நாட்டுல வாழ்ந்த பெண்கள் எவ்வளவு தைரியமா வாழ்ந்திருக்காங்க பாருங்க. மனோபலம், அதான் சொன்னேன், எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் மனோபலம். அந்த மனோபலம் இருந்ததுனாலதான் அந்த உடையாள் எப்படி நடந்துகிட்டா கேட்டோன்னு நான் சொல்ல மாட்டேன், ஓப்பன் ஸ்டேட்மெண்ட். நான் சொல்ல முடியாது, எங்க போனாலும் என்னால சொல்ல முடியாது. சொல்லினா வெட்டுவோம், வெட்டு கை தனியா கால் தனியா வெட்டுவோம். வெட்டடான்னு கையை நீட்டினாங்களாம். ஒரு கையை வெட்டி, இன்னொரு கையை வெட்டி, காலை வெட்டி, 4 எல்லாம் பாட்டா வெட்டி உசுறு போற வரைக்கும் சொல்லியே. நாம இதை படிக்கிறீங்க வச்சுக்கல ஹிஸ்டரி, அந்த குணம் தைரியம் அந்த அளவுக்கு வராட்டி போச்சு. அதுக்கு ஏன்னா நம்மள யாரு கூப்பிடுறப்ப வெட்டுறக்கு, ஒரு இருட்டுக்குள்ள போறக்கு பயம், ஒருத்திட்ட பேசுறதுக்கு பயம், நான் எதுக்கு பயப்படுறோம்னே இல்லை. தனியா போறக்கு பயம் பயம் பயம். ஏன் இந்த பயத்துல போய் சிக்கணும்? அவங்களுக்கு எல்லாம் எங்க போச்சு அந்த மனதுல பயம்? அந்த உடையாளுக்கு அந்த பயம்னே இல்லையா? அப்ப அவள வெரி ஸ்பெஷலா? தேர் ஃப்ரம் தேவதாஸ் ஃப்ரம் அனதர் வேர்ல்டு இருந்து குச்சவங்களா? இல்லைங்க. இதே தமிழ்நாட்டுல நமக்கு கொஞ்சம் முன்னால வருடங்களில் அந்த ஆர்மி 5000 பேர் இருந்திருக்காங்கன்னு பாருங்க. நானோட்லி உடையாள் கேரக்டர் மட்டும் சொல்ல, வேலுநாச்சியார் மட்டும் சொல்ல, குயிலி இன்னொரு கேரக்டர். அந்த கேரக்டர் பாத்தீங்கன்னா எதுக்கு நான் சொல்றேன்னா, மனதை பலப்படுத்தி கொள்வதற்கு ஹிஸ்டரி ரொம்ப உதவும். படிக்கிற விதத்துல படிச்சா அதை உள்ளதை உள்ளபடி புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அது மனோபலத்துக்கு இதெல்லாம் உதவும். இப்ப அந்த குயிலின்னு ஒரு கேரக்டர் பார்த்திருப்பீங்க, அதுல வந்திருப்பாங்க. அவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா, ஆர்மியெல்லாம் ரெடி பண்ணியாச்சு, எல்லாம் நைட்டா கோயிலுக்குள்ள போய் அந்த வெப்பன்ஸ் எல்லாம் ஒளிச்சு வச்சுட்டு கோயிலுக்குள்ள போயிருவாங்க. திடீர்னு தாக்குற மாதிரி பிரிட்டிஷர்ஸ் தெரியாம ஒரு கோயிலுக்குள்ள உள்ள பூந்துருவாங்க. அப்ப அந்த பிரிட்டிஷர்ஸ் பாத்தீங்கன்னா இவங்க ஏன் எதிர்த்து போராடலாம், வச்சிருக்கிறதுலாம் கன்னு பாம்பு அந்த மாதிரி வச்சிருந்தான். இவங்க இல்ல அதெல்லாம் கிடையாது, இவங்களுக்கு அதெல்லாம் தயாரிக்கவே தெரியாது. எப்படி அவனை அழிக்கிறது யோசனை பாருங்க. என்ன பண்ணா குயிலி, அதாவது அந்த கோயிலுக்கு பக்கத்துல ஒரு அவங்களுடைய குடோன் ஸ்டோர் ஹவுஸ், எது அந்த கன்னு துப்பாக்கி இதெல்லாம் எங்க, அதாவது தோட்டா அதுக்கான எல்லாம் ஒரு குடோன் மாதிரி போட்டு வச்சிருந்திருக்காங்க பிரிட்டிஷர்ஸ். இவ என்ன பிளான் பண்ணாங்க, அந்த குடோனை அழிச்சிட்டோம்னா அவங்களுக்கு கையில் வேற ஒன்றும் தெரியாது, அழிச்சிடலாம். எப்படி அந்த குடோனை அழிக்கிறது?
அப்போ அந்த குயிலிங்கிற கேரக்டர் என்ன தெரியுங்களா பண்ணிச்சு, கோயிலுக்குள்ளே போய் அப்போல்லாம் என்றைக்குமே பார்த்தீங்கன்னா அணையா விளக்கு கோயிலுக்குள்ளே இருக்கும். எப்போவுமே ஒரு பெரிய குத்து விளக்கில் நிறைய எண்ணெய் ஊற்றி அதில் திரிய பற்ற வச்சு அது எரிஞ்சிட்டு இருக்குது. ஃபஸ்ட்டு போனோன்னே அந்த எண்ணெய் எடுத்து தலையோட ஊற்றிக்கிட்டான் குயிலி. 22 to 23 years old கேர்ள். என்ன ஒரு மனோபலம்! எடுத்து ஊற்றிட்டு அந்த தீப்பெட்டி, அது இருட்டுக்குள்ள நைட் டைம், எங்கே தீப்பெட்டின்னு தெரியாது, அதனால அந்த திரி எடுத்து இந்த கையில் வச்சுக்கிட்டு அது ஆஃப் ஆகாமல் பார்த்துக்கிட்டு தலையோட இந்த எண்ணெயை 2 குத்து விளக்கு இருக்கிற எண்ணெயை ஃபுல்லாக நனைஞ்சாச்சு. நனைஞ்சதுக்கப்புறம் பற்ற வச்சுட்டான். பற்ற வச்சோன்னா ஓடினா என்ன ஆயிரும், ஃபயர் சின்னதாக இருக்க வரைக்கும் அணைச்சிரும் இல்லைங்களா. அதனால் நல்ல குப்புன்னு உடம்புல பிடிச்சி எரியிற வரைக்கும் தாங்கி அதுக்கப்புறம் போய் அந்த தீ நல்ல குப்புன்னு உடம்புல எரிஞ்சதுக்கு அப்புறம் ஓடினா ஆஃப் ஆகாதுன்னு உறுதியானதுக்கு அப்புறம் அந்த செவுத்து மேலே ஏறி அந்த பக்கம் குடோன்ல குதிச்சிட்டான். குதிச்சோன்னா உள்ள இருக்கிறதெல்லாம் என்னாச்சு, வெடிச்சு சிதறிடுச்சு. அதனாலதான் வேலு நாச்சியார்னால ஜெயிக்க முடிஞ்சது பிரிட்டிஷர்ஸை. ஏன்னா அவங்க கையில் ஒன்றும் இல்லாம போச்சு. இப்போ நம்ம இந்த ஹிஸ்ட்ரி படிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம நினைக்கிற நிறைய பேர் ஹிஸ்ட்ரி எல்லாம் எடுக்க படிக்க வேண்டாம், மேக்ஸ் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி படி, வாழ்க்கையில் போதும். சில பேர் சொல்றது, எதுக்கு 5th வரைக்கும் எதுக்கு ஹிஸ்ட்ரி, எதுக்கு +1 10th வரைக்கும் எதுக்கு ஹிஸ்ட்ரி வைக்கிறாங்க, சின்னதுலேருந்து நம்ம மேக்ஸ் பிசிக்ஸ் இன்ஜினியர் முடிவு பண்ணிட்டா நான் 1ஆம் கிளாஸ்லேருந்து மேக்ஸ் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி படிச்சு பத்தாதா அப்படின்னு நம்ம நிறைய பேர் நினைக்கிறோம். முட்டாள்தனம். இந்த ஹிஸ்டரி எதுக்கு வச்சிருக்காங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு வேலு நாச்சியார் கேரக்டர் நீங்க படிக்கும் போது என்ன நடக்கும், நமக்குள்ள ஒரு she will be the ரோல் மாடல், நாமளும் அந்த மாதிரி இருக்கணும், அந்த மனோபலத்தை பெற. எப்படி அவங்களால முடிஞ்சுது? ஐயா, ஒருத்தர் 2 பேர் 3 பேர் இல்லைங்க, 5000 பேர் இருந்திருக்காங்க அந்த ஆர்மியில. நம்ம வேலு நாச்சியார், குயிலி இந்த மாதிரி கேரக்டர்ஸ் படிக்கிறோம் அப்படின்னா அதுங்களை ரோல் மாடலா எடுத்து நாமள மனதை பலப்படுத்திக் கொள்வதற்கு ஹிஸ்டரிங்கிறது ரொம்ப உதவும். ஸோ ரொம்ப டிஸ்டர்பா இருக்கனால கிளாஸ் இதோட முடிச்சுக்கலாம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். ஹரி ஓம் டு ஆல்பா.